அடுத்து 26 நிறுத்தற்குறி. நிறுத்தற்குறி கண்ணா வா ஒரு ஆச்சரியக்குறி, அதோ அப்படின்னாலும் ஆச்சரியக்குறி, அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எந்த இடத்துலலாம் அந்த கம வருது, இந்த நிறுத்தற்குறி வந்து கொஸ்டின் வந்து திடீர்னு அப்படி ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு மார்க் போடுற இடமும் இது மாதிரி இடத்துல இருக்கும். ஒரு சில பேர் கரெக்டாக போட்டுருவாங்க, ஒரு சில பேர் நம்ம அங்கே வச்சு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டடாக வந்தால் போடுற மாதிரி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இதை. ஓகேவா? அடுத்ததும் பாருங்கள், 27வது கொஸ்டின் நிறுத்தற்குறி தான் கேட்டிருக்காங்க. வீடு கட்டி ஆயிடுச்சு. கட்டி ஆயிடுச்சுங்கிறது ஒரு இது முடிஞ்சிருச்சு. ஸோ அது ஃபுல் ஸ்டாப் தான் வந்திருக்கணும், இது வராது, கொஸ்டின் மார்க் வராது. அதுக்கப்புறம் சட்டி உடைந்து போயிடுச்சு. சட்டி உடைந்து போயிடுச்சு, இதுக்கு வந்து டபுள் கொட்டேஷனுங்கிறது தேவையில்லை. அடுத்து பணம் காணாமல் போனது. பணம் காணாமல் போனது அது ஒரு சாதாரண இதுதான், வாக்கியம் தான். ஸோ ஃபுல் ஸ்டாப்பே போதும். ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, ஃபுல் ஸ்டாப், ஆப்ஷன் டி அதான் கரெக்ட். ஓகேயா? அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை அப்படிங்கிறது, இதை நம்ம எழுத்து வழக்கில் எப்படி சொல்லுவோம்? எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை அப்படி தானே சொல்லுவோம். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. கொடுத்துடு அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? கொடுத்து விடு அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? கொடுத்து விடு. ஓகேயா? கொடுத்து விடு அப்படின்னு சொல்லுவோம், ஆப்ஷன் டி. 30வது கொஸ்டின் பாருங்கள், அறநெறிச்சாரம் பாடல் எழுதியவர். கொஸ்டின் என்ன கொஸ்டின்? யார்? ஓகேயா? ஆப்ஷன் ஏ.